குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளிப்பு பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் ஆஃப் லார்ஜர் டிஸ்டன்ஸ். இப்போ ஒரு லார்ஜர் டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணலாம்? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மூணுக்கும் எர்த்துக்கு இடையே உள்ள லார்ஜர் டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணலாம். தெர் ஆர் 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலேஷன் மெத்தட், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேரலக்ஸ் மெத்தட், நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ரேடார் மெத்தட். ட்ரையாங்குலேஷன் மெத்தட், பேரலக்ஸ் மெத்தட், ரேடார் மெத்தட். 3 மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஹைட் ஆஃப் த ட்ரீ, ஓகே, டிஸ்டன்ஸ் ஆஃப் மூன் ஃப்ரம் த எர்த், ஸோ இதெல்லாம் நம்ம மெஷர் பண்ணலாம். ஓகே, ஈச் அண்ட் எவ்ரி மெத்தட் வந்து ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு யூஸ் ஆகும். ரைட். இப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாங்குலர் மெத்தட் அப்படிங்கிறத நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரீ இருக்குது, டவர் இருக்குது, ஒரு டெம்பிள் டவர் இருக்குது. இப்போ வந்து ஒரு ஸ்ரீரங்கம் கோபுரம் இருக்குது, அதனுடைய நம்ம வந்து ஹைட்டை மெஷர் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுமாதிரி ஒரு ட்ரீ இருக்குது, ஒரு கோகனட் ட்ரீ, அதனுடைய ஹைட்டை மெஷர் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ட்ரையாங்குலேஷன் மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரையாங்குலேஷன் மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ட்ரீன்னு ஒன்று எடுத்துக்கிறோம். இந்த ட்ரீக்கு வந்து ஒரு 2 எண்டு இருக்கும், டாப் எண்டு, பாட்டம் எண்டு. நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம்? ட்ரையாங்குலேஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அந்த ட்ரையாங்குலேஷன் மெத்தடில் ஃபஸ்ட் நம்ம என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம்? ட்ரீன்னு எடுத்துக்கிறோம். ட்ரீக்கு டாப் எண்டு ஏ, பாட்டம் எண்டு பின்னு இருக்கும். டாப் எண்டு ஏ, பாட்டம் எண்டு பி. அந்த டாப் எண்டு ஏ, பி வந்து என்ன ஹைட் எடுத்துக்கிறோம்? ஹெச்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து இந்த ஹெச்சுங்கிற ஹைட்டை தான் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சிங்கிற இடத்துல ஒரு பர்சனை போய் நிற்கிறாரு. ஆனால் சிங்கிற இடத்துல பர்சன் உடனே நிற்க மாட்டார். ரேஞ்சு ஃபைண்டர்னு ஒரு டிவைஸ் வச்சு இந்த டாப் ஆஃப் த ட்ரீ அப்சர்வ் பண்ணுவார். டாப் ஆஃப் த ட்ரீ கிளியராக தெரியுது, டாப் ஆஃப் த டவர்னால் தென் ஒன்லி இஸ் ஜஸ்ட் ஸ்டாண்டிங் இன் பர்டிகுலர் பிளேஸ். அப்போ சிங்கிற பிளேஸ் வந்து டெம்பரரி தான், அதை மூவ் பண்ணலாம், டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ சிபி அப்படிங்கிற அந்த பேசிஸ் டிஸ்டன்ஸ் தான் ஃப்ரம் த ட்ரீ த பர்சன் இஸ் ஸ்டாண்டிங், அதை பேசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து பேஸ் டிஸ்டன்ஸ், அது வந்து எக்ஸ்ன்னு நம்ம வச்சுக்குவோம். இப்போ சிலேருந்து இந்த ஏ டாப் ஆஃப் த ட்ரீ அப்சர்வ் பண்ணுறாரு இல்லையா, ரேஞ்சு ஃபைண்டர் ஒரு டிவைஸ் வச்சு, அது வந்து ஆங்கிள் ஆஃப் ரிலேஷன் தீட்டா. ரேஞ்சு ஃபைண்டர் பற்றி பின்னாடி சொல்கிறேன். அப்போ ஆங்கிள் ஆஃப் ரிலேஷன் தீட்டாவை ரேஞ்சு ஃபைண்டர் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. பிசிங்கிறது ஒரு டிக்கிற டிஸ்டன்ஸு, ஹைட்டு ஹெச்சுங்கிறது ட்ரீயோட ஹைட். இப்போ டேன் தீட்டான்னு பார்த்தா என்ன வரும்? ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடு ஏபி, அட்ஜசன்ட் சைடு பிசி. ஏபி ஹைட்டு ஹெச்னு வச்சுருக்கோம், ஹைட் ஆஃப் த ட்ரீ. பிசி வந்து அந்த பர்சன் ஸ்டாண்டிங் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ட்ரீ, அந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்னு வச்சுருவோம். தீட்டாங்கிறது அவர் அப்சர்வ் பண்ணுறது, டாப் ஆஃப் த ட்ரீயை ரேஞ்சு ஃபைண்டர் வச்சு அப்சர்வ் பண்ணக்கூடிய ஆங்கிள். இப்போ ஹெச் தான் கண்டுபிடிக்கணும். ஹெச் ஈக்குவல் டு எக்ஸ் டான் தீட்டா. ரேஞ்சு ஃபைண்டர் யூஸிங் த ஹெல்ப் ஆஃப் ரேஞ்சு ஃபைண்டர் யூ ஃபைண்ட் த ஆங்கிள் தீட்டா அண்ட் வாட் டிஸ்டன்ஸ் யூ மெஷர் யூஸிங் இன்ச் டேப் எக்ஸ். இப்போ எக்ஸ் இன்ட்டு டான் தீட்டா போட்டிங்கன்னா ஹைட் ஆஃப் த ட்ரீ கிடச்சிடும். ஹைட் ஆஃப் த டவர், ஹைட் ஆஃப் த ட்ரீ. இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ அவர் ரேஞ்ச் ஃபைண்டர் வச்சு 60 டிகிரி மெஷர் பண்ணியிருக்காரு. டாப் ஆஃப் த ட்ரீ அவர் கண்ணுக்கு தெரிகிற வந்து கிளியராக தெரிகிற வந்து உச்சி கிளியராக தெரியுது 60 டிகிரி ரேஞ்ச் ஃபைண்டர் வச்சு கண்டுபிடிச்சிருக்காரு. எக்ஸ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கா? 50 சென்டிமீட்டரில் இருக்கார் இந்த ட்ரீலேருந்து அவர் நிற்கிற டிஸ்டன்ஸ். இப்போ ஹெச் ஈக்குவல் டு எக்ஸ் டான் தீட்டா. எக்ஸ் வந்து எவ்வளவு? 50. டான் 60, டான் 60 √3 உங்களுக்கு தெரியும். டான் 60 √3. √3னா 1.732. √3க்கு என்ன வேல்யூ? 1.732. 15 to 1.732 போடுங்க. ஹெச் ஈக்குவல் டு 86.6 மீட்டர் கிடைக்குது. இப்போ 86.6 மீட்டர் தான் ஹைட் ஆஃப் த ட்ரீ. ஹைட் ஆஃப் த ட்ரீ. ஹைட் ஆஃப் த ட்ரீ வந்து ட்ரையாங்குலர் மெத்தட் வச்சு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க ட்ரையாங்குலேஷன் மெத்தடை. இப்போ ஈஃபில் டவர், ஒரு பர்சன் வந்து ஈஃபில் டவருடைய ஹைட்டை மெஷர் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு? ஈஃபில் டவர்லேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் 200 மீட்டரில் நிற்கிறார். அட் வாட் டிஸ்டன்ஸ்? 200 மீட்டர். அப்போ இந்த 200 மீட்டருக்கு எக்ஸ். ஹைட் ஆஃப் த ஈஃபில் டவர் என்ன? இப்போ ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். அங்கே ரேஞ்சு ஃபைண்டர் வச்சு கண்டுபிடிச்சார். இவர் என்ன ஒரு ப்ரொடெக்டர் வைக்கிறார். அந்த ப்ரொடெக்டரோட சென்டர்லேருந்து ஈஃபில் டவரோட டாப்புக்கு ஒரு லைன் வரைகிறார். அப்போ அந்த ஈஃபில் டவருடைய டாப்பையும் அந்த சென்டர் ஆஃப் த ப்ரொடெக்டரையும் கனெக்ட் பண்ணுற லைன் ஒரு டிகிரி வழியால் போகுது. அது எந்த டிகிரியில் போகுது அப்படின்னா, அவர் கண்டுபிடிச்ச டிகிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 58 டிகிரி 30 மினிட், 58.5 டிகிரி வழியால் போகுது. அப்போ ஆங்கிள் தெரியுது 15.30 டிகிரி, 200 மீட்டர். இப்போ ஆப்போசிட் சைடு தான் ஈஃபில் டவருடைய ஹைட். இப்போ ஆப்போசிட் சைடு ஈஃபில் டவர் ஹைட் வந்து tan 58 டிகிரி 30 மினிட் இன்ட்டு 200 போட்டோம்னா 324 மீட்டர்ஸ் வருது. அப்போ 0.3 கிலோமீட்டர். ஸோ 0.3 கிலோமீட்டர் ஈஃபில் டவருடைய ஹைட். இதை நம்ம மெஷர் பண்ணலாம் ட்ரையாங்குலேஷன் மெத்தட். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்குலேஷன் மெத்தடில் எப்படி ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன்னா, அதுக்கு ரேஞ்சு ஃபைண்டர்னு. இப்போ இந்த லேடி பாருங்கள், ஒரு பைனாக்குலர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இது பேர் ரேஞ்சு ஃபைண்டர்னு பேர். இந்த ரேஞ்சு ஃபைண்டரோட யூஸ் என்ன அப்படின்னா, அதை பார்க்கும்போது இந்த டிஸ்டன்ட் ஆப்ஜெக்டை அட் வாட் டிஸ்டன்ஸஸ் வி ஆர் ஸ்டாண்டிங், அட் வாட் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் த ஆப்ஜெக்ட் இஸ் அப்பேரிங். இப்போ ஒரு ஆப்ஜெக்டுடைய டாப், அந்த மலை உச்சி வந்து தெரியலை அப்படின்னா, இங்கே கிளியராக தெரிய பாருங்கள்,
145 யார்டில் அந்த பர்டிகுலர் ஆங்கிள் 130 டிகிரி அதை சொல்கிறாங்க, 3 டிகிரி அதை சொல்கிறாங்க. அப்போ அந்த பர்டிகுலர் டிகிரியில் அந்த ஆங்கிளில் ஃபோக்கஸ் பண்ணால் டாப் ஆஃப் த மவுண்டைன் தென் ஒன்லி அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸை நிற்க முடியும். இப்போ இந்த டிகிரியில் கிளியராக தெரியலைன்னா அதுக்கு தகுந்த இந்த டிஸ்டன்ஸை மாற்றிக்குவாங்க. அதாவது ரேஞ்ச் ஃபைண்டருங்கிறது மீனிங் ஆக்சுவலாக என்ன மீனிங் அப்படின்னா, திருப்பி பாருங்கள். இப்போ இந்த லேடி வந்து இந்த பைனாக்குலர் மாதிரி ஒரு டிவைஸ் வச்சுருக்காங்க, அதை பிரித்து காட்டுறாங்க. ஸோ அதில் ஐபி சப்ஜெக்டிவ்ஸ்லாம் இருக்குது. அதில் ஒரு சைடு பார்க்கும்போது எந்த பர்டிகுலர் டிகிரியில் அந்த டாப் ஆஃப் த மவுண்டைன்ஸ் தெரியுதோ அக்கார்டிங் த ஷி அட்ஜஸ்ட் த டிஸ்டன்ஸ். அப்போ டிகிரி அக்கார்டிங் த டிகிரி அந்த கிளியராக ஆப்ஜெக்டோட இமேஜ் தெரிஞ்சதுன்னா இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் போய் நிற்கிறாங்க. அப்போ 145 யார்டில் நின்னா தான் அந்த பர்டிகுலர் டிகிரியில் ஆங்கிள் வந்து இந்த டாப் ஆஃப் த அந்த ஆப்ஜெக்ட் தெரியுது அப்படிங்கிறாங்க. இதுதான் பேர் ரேஞ்ச் ஃபைண்டர்னு பேர். ரேஞ்சுனால டிஸ்டன்ஸ், யூ ஹேவ் டு மெஷர் த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ்னு பேர். அப்போ ஒரு ட்ரீலேருந்து டவர்லேருந்து ஒரு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸை நிற்கணும்னா நீங்களாக போய் நிற்க முடியாது, எல்லா டிஸ்டன்ஸ்லையும் போய் நின்றுட முடியாது. நம்மளுடைய பர்பஸ் வந்து அந்த ஹைட் ஆஃப் த ட்ரீ, ஹைட் ஆஃப் த மவுண்டைன், ஹைட் ஆஃப் த டவர் தெரியணும்னா அந்த டாப் போர்ஷன் ஆஃப் த மவுண்டைன், டவர், ட்ரீ நமக்கு கிளியராக அந்த ரேஞ்ச் ஃபைண்டரில் தெரியணும். அது கிளியராக தெரிய ஆரம்பிச்சிருதுன்னா அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் ரேஞ்ச். ஓகேங்களா? ஸோ அது தெரியலைன்னா அக்கார்டிங் தட் யூ அட்ஜஸ்ட் த டிஸ்டன்ஸ். அப்போ இது என்ன சொல்லுவாங்க, ஸ்லோப் காம்பன்சேஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ்மாங்க. ஸ்லோப் காம்பன்சேஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ்னால் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறது ஸ்லோப் வச்சு தான் அப்படிங்கிற அர்த்தம். அந்த டாப் ஆஃப் த ட்ரீ, டவர் கிளியராக தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் போய் நிற்க முடியும். அது பேர் ரேஞ்ச் ஃபைண்டர். அதை வச்சு தான் ட்ரையாங்குலேஷன் மெத்தடில் யூஸ் பண்ணுறோம். சரி, ஓகே. இப்போ அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா மீனிங் ஆஃப் பேரலக்ஸ் மெத்தட் போகிறதுக்கு முன்னாடி பேரலக்ஸுங்கிறதுடைய மீனிங் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பேரலக்ஸுங்கிறத மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு, ட்ரெயின், கார் இல்லை நம்ம ட்ராவல் பண்ணும்போது நியரஸ்ட் ஆப்ஜெக்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரியும் ஃபார்தஸ்ட் ஆப்ஜெக்ட்டு ஸ்லோவாக போகிற மாதிரியும் தெரியும். அந்த நியரஸ்ட் ஆப்ஜெக்ட்டு ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரியும் ஃபார்தஸ்ட் ஆப்ஜெக்ட்டு ஸ்லோவாக போகிற மாதிரியும் தெரியும் இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் அந்த ஃபேக்டரை தான் நம்ம என்ன பண்ணுறோம், மெஷர் பண்ணுறோம். அப்போது ஒரு ஷிஃப்ட் கிடைக்கிது. அந்த ஷிஃப்ட்டுக்கு பேர் பேரலக்ஸ் ஷிஃப்ட். ரோப் கார்லேயோ ட்ரெயின்லேயோ நம்ம மூவ் பண்ணும்போது நியரஸ்ட் ஆப்ஜெக்ட் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், ஃபார்தர் ஸ்லோவாக மூவ். அப்போ அதுக்குள்ளே அந்த ஒரு அப்ராக்சிமேட் ஷிஃப்ட் இருக்கு இல்லையா, அது பேர் பேரலக்ஸ் அப்படின்னு பேர். என்ன பேர்? பேரலக்ஸ். சரி, இந்த நம்ம கோடு கூட ஸ்கேல் வச்சு போடும்போது தாறுமாறாக போடுவோம், அது வந்து பேரலக்ஸ் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க, பேரலக்ஸ் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 100 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ ஒரு பேனாவை எடுத்துக்கோங்க. நம்ம கண்ணால் பார்க்குறோம், லெஃப்ட் ஐயை மூடிடும், ரைட் ஐ பார்க்குறோம். ரைட் ஐ பார்க்கும்போது இது ரெட் கலரில் இருக்க மாதிரி இருக்கும். இதே லெஃப்ட் ஐயை திறந்துட்டு ரைட் ஐ மூடும்போது க்ரீன் கலரில் இருக்க மாதிரி இருக்கும் பேனா. ஸோ ஃபஸ்ட்டு ரைட் ஐ திறந்தும்போது ரெட் கலரில் இருந்தது, லெஃப்ட் ஐ திறக்கும்போது க்ரீன் கலரில் மாறிடுது. அப்போ என்ன ஆகுது, ஷிஃப்ட் ஆகுது. அப்போ பென் ஆஸ் இட் இஸ் இந்த சேம் பிளேஸ் தான் இருக்குது. ஆனால் ஃபார் அவர் அப்பியரன்ஸ் என்ன ஆகுது, இஃப் ஒன் ஐ இஸ் க்ளோஸ்டு ஒன் ஐ இஸ் அப்சர்விங்னா ஷிஃப்ட் ஆகுது. ஃபஸ்ட் ரைட் ஐனால் லெஃப்ட் ஐ க்ளோஸ் பண்ணி ரைட் ஐ அப்சர்வ் பண்ணும்போது ரெட் கலர் இடத்துல பென் தெரிகிற மாதிரி இருக்குது. லெஃப்ட் ஐ ஓப்பன் பண்ணி ரைட் ஐ க்ளோஸ் பண்ணும்போது க்ரீன் கலரில் இருக்க மாதிரி இருக்குது. இந்த ஷிஃப்ட்டுக்கு பேர் ரெட் கலர் டு க்ரீன் கலரோட டிஸ்டன்ஸ் பேர் ஷிஃப்ட், பேரலல் ஷிஃப்ட், பேரலக்ஸ் அப்படின்னு பேர். சரி, இப்போ நம்ம இந்த பேரலக்ஸ் மெத்தடை பார்த்துட்டோம். இந்த பேரலக்ஸ் மெத்தடில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒரு எர்த்து வந்து ஒரு ஸ்பியர், எர்த்துங்கிறது ஜென்ரலாக ஒரு ஸ்பியரில் 2 இடம் எடுத்துக்கிறோம், ஏபி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏபிங்கிற 2 பிளேசஸை நம்ம சூஸ் பண்ணுறோம். இப்போ ஏங்கிற பிளேசஸ்லேருந்து 3 அப்சர்வ் பண்ணுறீங்க. 3க்கும் எர்த்துக்கும் ஸ்ட்ரைட் டிஸ்டன்ஸை கேபிட்டல் டின்னு வச்சுக்கோம். நம்ம அந்த 2 பாயிண்ட்ஸ் சூஸ் பண்ண முடியல எர்த்து, அது வந்து ஸ்மால் டின்னு வச்சுக்கோம், எக்ஸ் ஏதோ அதை வச்சுக்கோம். பேசிஸ் வந்து ஸ்மால் பின்னு வச்சுக்கிறாங்க, பேசிஸ்னால ஸ்மால் பின்னு வச்சுக்கிறாங்க. டிஸ்டன்ஸில் 3 எர்த்தை கேபிட்டல் டின்னு வச்சுக்கிறாங்க. இப்போ ஏலேருந்து அப்சர்வ் பண்ணால் பி சைடு போகிற மாதிரி இருக்கும், பி சைடு தெரிகிற மாதிரி இருக்கும் 3. பிசிலேருந்து அப்சர்வ் பண்ணால் ஏ சைடில் 3 தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ 2 ஆங்கிளையும் மெஷர் பண்ணிடும், தீட்டாவும் தீட்டா2. இந்த தீட்டாவும் 2 ஆட் பண்ணோம்னா டோட்டல் ஆங்கிள் தீட்டா. இது என்ன கான்செப்ட் ஜாமெட்ரினா, சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு இன்டீரியர் ஆங்கிள். ஸோ இன்டீரியர் ஆங்கிள் தீட்டா ஈக்குவல் டு சம் ஆஃப் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள், இன்டீரியர் ஆங்கிள் தீட்டா ஈக்குவல் டு சம் ஆஃப் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம். அது தீட்டா ஈக்குவல் டு பி பை ஏபி. இது தெரியும், ஆர்க் லென்த் பை ரேடியஸ் வெக்டார் தான் உங்களுக்கு என்ன தெரியும், தீட்டா ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் படிச்சிருக்கோம். அப்போ தீட்டா ஈக்குவல் டு பி பை ஏபினா ஏபி வந்து டி, பி பை டி. இப்போ டி தான் வேணும், டிஸ்டன்ஸுக்கு 3 எடுத்து. அப்போ டி ஈக்குவல் டு என்னோட பி பை தீட்டா, டி ஈக்குவல் டு பி பை தீட்டா. இப்போ இதை விட ஒரு பெஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் நான் வந்து இந்த பேரலக்ஸ் மெத்தடுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, டிஸ்டன்ஸ் ஆஃப் மூன் ஃப்ரம் தி எர்த்து எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கிளிப் பாருங்கள்.
ஃபஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா அந்த ஸ்பெரிக்கலாக பாட்டமில் இருக்கு இல்லையா, ரவுண்டாக முட்டை மாதிரி, அதை வந்து நம்ம எர்த்துன்னு இமேஜின் பண்ணிக்கிறோம். அந்த ரவுண்டாக முட்டை மாதிரி பாட்டமில் இருக்கக்கூடிய ஏசிபி அதை சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து எர்த்துன்னு எடுத்துக்கிறோம். அந்த ஏசிபிங்கிறது டயமீட்டர் ஆஃப் த எர்த்து. அந்த ஏபிங்கிறது 2 பாயிண்ட்டு, நம்ம எர்த்தில் சூஸ் பண்ணக்கூடிய 2 பாயிண்ட். அப்போ 2 பாயிண்ட் ஏபி நம்ம சூஸ் பண்ணியாச்சு. எர்த்தில் வந்து நம்ம ஏபிங்கிற 2 பாயிண்ட்டை நம்ம சூஸ் பண்ணியாச்சு. அந்த சூஸ் பண்ணிவிட்டு இப்போ போன டயக்ரத்தில் நான் சொன்னது வந்து ஜஸ்ட்டு வந்து ஆங்கிளை பற்றி சொன்னேன். ஆனால் ஆங்கிளை எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு சொல்லலை. இப்போ இந்த டயக்ரத்தில் ஆங்கிளை மெஷர் பண்ணுற பற்றி சொல்கிறேன். இப்போ ஏலேருந்து ஒரு 3 அப்சர்வ் பண்ணுறாரு, பிலேருந்து ஒரு 3 அப்சர்வ் பண்ணுறோம்னா அதை நம்ம தீட்டான போன டயக்ரத்தில் பார்த்தோம். ஆனால் அந்த தீட்டா டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. இந்த டோட்டல் ஆங்கிள் தீட்டா இஸ் இம்பாசிபிள் டு டிட்டர்மின் இம்மீடியட்லி. அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு தீட்டா கண்டுபிடிக்கிறது எர்த்தில் 2 எக்ஸ்ட்ரீம் எண்டு, ஒன்று வந்து அட்லாண்டிக் ஓஷன், ஒன்று பசிபிக் ஓஷன் எடுத்துக்கோங்க. அட்லாண்டிக் ஓஷன்லேருந்து அப்சர்வ் பண்ணுறோம், பசிபிக் ஓஷன்லேருந்து அப்சர்வ் பண்ணுறோம். அட்லாண்டிக் பசிபிக் போக முடியுமா சார்? முடியாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஓசூர் கன்னியாகுமரின்னு எடுத்துக்கோங்க. ரெண்டும் வந்து ஒரே மெரிடியனில் இருக்கும். ஓசூரில் ஒரு பர்சன் வந்து ஏங்கிற இடத்துல நிற்கிறார், கன்னியாகுமரியில் பிங்கிற இடத்துல நிற்கிறார், 2 பர்சன்ஸ். அந்த ஏபி ஓசூர் கன்னியாகுமரி டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு அப்ராக்சிமேட் டயமீட்டர் ஆஃப் எர்த்துன்னு சொல்கிறோம். இப்போ ஏங்கிற இடம் அந்த ஓசூரில் என்ன பண்ணுறாரு, அந்த பர்சன்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டார் அப்சர்வ் பண்ணுறாரு. டேரெக்டாக 3 அப்சர்வ் பண்ணல, ஸ்ட்ரைட்டாக அண்ணாந்து பார்த்து பர்பண்டிகுலராக 90 டிகிரியில் ஸ்டார் அப்சர்வ் பண்ணுறாரு. அப்போ எவ்வளோ டிகிரி வரும் அவர் இருக்கிற அந்த பாடியினுடைய சர்ஃபேஸுக்கு? 90 டிகிரி வரும். 90 டிகிரி வரும். இப்போ அந்த ஸ்டாரை அப்சர்வ் பண்ண அப்புறம் அடுத்து ஸ்லைட்டாக ரொட்டேட் பண்ணி 3 அப்சர்வ் பண்ணுறாரு. அப்போ டெலஸ்கோப்பை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சு ஸ்டார் அப்சர்வ் பண்ணுறாரு, டெலஸ்கோப் ஸ்ட்ரைட் பண்ணி 3 அப்சர்வ் பண்ணுறாரு. இந்த டிஃப்ரென்ஸ் இன் ரீடிங் டெலஸ்கோப்பை தீட்டாவும் வச்சுக்கிறாரு. இப்போ தீட்டாவை கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி புரியுதுங்களா? தீட்டாவை கண்டுபிடிக்கிறது என்ன மெத்தட்னா, ஏங்கிற இடத்துல அந்த ஓசூரில் நிற்கிறாருன்னா அவர் வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த ஸ்டார் அப்சர்வ் பண்ணுறாரு. ஸ்ட்ரைட்டாக உள்ள ஸ்டார் அப்சர்வ் பண்ணி என்ன ரீடிங் பார்க்குற டெலஸ்கோப் ஸ்ட்ரைட்டாக டெலஸ்கோப்பை டில்ட் பண்ணி 3 அப்சர்வ் பண்ணுறாரு. அந்த ஸ்டார் அப்சர்வ் பண்ணுற ரீடிங்கும் 3 அப்சர்வ் பண்ணுற ரீடிங்கும் இடையில் உள்ளது அந்த டெலஸ்கோப்பில் தெரியும் டிஃப்ரென்ஸ் இன் ரீடிங். அதை தான் தீட்டா 1 எடுத்துக்கிறார். ஸோ தீட்டா 1 இஸ் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் த ஸ்ட்ரைட் ஸ்டார் அண்ட் த மூன். அடுத்து என்னன்னா, அந்த இதே மாதிரி ஓசூரில் உள்ள பர்சன் மாதிரி கன்னியாகுமரியில் உள்ள பர்சன்ஸ் என்ன பண்ணுறாரு, அவர் அங்கே உள்ள ஸ்ட்ரைட்டாக உள்ள ஸ்டாரை ஃபஸ்ட் அப்சர்வ் பண்ணுறாரு 90 டிகிரி. என்ன ரீடிங் பார்க்குறாரு, ஸ்ட்ரைட் அப்சர்வ் 90 டிகிரி உங்களுக்கு தெரியும். அடுத்து அந்த 3 அப்சர்வ் பண்ணுறாரு, என்ன ரீடிங் டெலஸ்கோப் அடிக்கிறாரு. இந்த டிஃப்ரென்ஸ் இன் ரீடிங் தான் பார்த்தீங்கன்னா தீட்டா 2. இப்போ தீட்டா 1 கிடச்சிருது, தீட்டா 2 கிடச்சிது. ப்ரீவியஸ் டேத்தில் தீட்டா 1 தீட்டா 2 எப்படி மெஷர் பண்ணணும்னு சொல்லியிருக்க மாட்டேன், ஆனால் இந்த இதில் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ தீட்டா 1 தீட்டா 2 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா தீட்டா கிடைக்கும். இது என்ன ஜாமெட்ரியில் என்ன ரூல்ஸு, இன்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு சம் ஆஃப் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள். வெளியில் உள்ள 2 ஆங்கிளை ஆட் பண்ணோம்னா உள்ள ஆங்கிள் கிடைக்கும். த இன்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு சம் ஆஃப் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா இன்டீரியர் ஆங்கிள் கிடைக்கும். அதுதான் வந்து என்ன அப்படின்னா நமக்கு இந்த லாஸ் இன் ஜாமெட்ரி. இப்போ தீட்டா ஈக்குவல் டு தீட்டா 1 ப்ளஸ் தீட்டா 2 நமக்கு கிடச்சிருது. தீட்டா ஈக்குவல் டு தீட்டா 1 ப்ளஸ் தீட்டா 2 நமக்கு கிடச்சிது. தீட்டா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். தீட்டா என்ன பண்ணிட்டோம், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்த மெத்தடில் நான் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா, அடுத்த மெத்தடில் இந்த தீட்டா வச்சு எப்படி அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 3 டேரத்தை கண்டுபிடிக்கிறது, அப்படிங்கிறது பார்க்க போகிறேன். இப்போ தீட்டா கண்டுபிடிக்கிறது ப்ரீவியஸ் மெத்தடில் நான் பார்த்துட்டேன். இப்போ பாருங்கள், எம்சிங்கிறது எர்த்தோடைய சென்டருக்கும் 3 சென்டருக்கும் அதான் ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு தெரியும் இந்த ஆர்க் லென்த் ஏபி அப்படிங்கிறது, இங்கே வந்து ஆர்க் லென்த் வந்து ஏபி டயமீட்டர் ஆஃப் தி எர்த் மாதிரி. இந்த ஆர்க் லென்த் ஈக்குவல் ரேடியஸ் வெக்டார்ன்ட்டு தீட்டா தெரியும். அப்போ தீட்டா ஈக்குவல் என்ன, ஆர்க் லென்த் பை ரேடியஸ் வெக்டார். அப்போ ஏபி பை ஏஎம். ஏபிங்கிறது பேசிஸ் ஆர்க் லென்த்து, ஏஎம் வந்து ரேடியஸ் வெக்டார் நம்ம பார்த்துருக்கோம். ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் தீட்டா ஈக்குவல் டு ஆர்க் லென்த் பை ரேடியஸ் வெக்டார். அப்போ ஏபி பை ஏஎம் வந்து தீட்டா தெரியுது. ஆனால் எம்சி தான் தெரியும். லார்ஜர் டிஸ்டன்ஸ் போகும்போது ஒரு 1000 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் வந்து அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக எடுக்க மாட்டோம். அதனால் ஏஎம்இ என்ன எடுத்துக்கணும், எம்சின்னு எடுத்துக்கணும். ஏஎம் எம்சின்னு எடுத்துக்கிறோம். லார்ஜர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ லட்சக்கணக்கான டிஸ்டன்ஸ் இருக்கும் 3 எடுத்து அது பார்க்கும்போது என்ன ஸ்மால் டிஸ்டன்ஸ் ஆகிறத கண்டுக்க மாட்டோம். அதனால் ஏஎம்ஐ எம்சின்னு எடுத்துக்கணும் அப்ராக்சிமேட்லி. ஏபிபி எம்சி தீட்டானா எம்சி என்ன ஆகணும், டிஸ்டன்ஸ் 3 எடுத்து ஏபிபி தீட்டா. ஏபி என்ன எடுத்துருக்கோம், டயமீட்டர் ஆஃப் தி எர்த்னு எடுத்துருக்கோம். அப்போ ஏபி டயமீட்டர் ஆஃப் தி தெரியுது. ஓகே, தீட்டா நம்ம தீட்டா 1 ப்ளஸ் தீட்டா 2 ப்ரீவியஸாக உள்ள மெத்தடில் பார்த்துருக்கோம். ரெண்டையும் கண்டுபிடிச்சோம்னா ஏபிபி தீட்டா போட்டு என்ன வரும், எம்சி டிஸ்டன்ஸ் பிட்வீன் 3 எர்த் வந்து the basis distance diameter of the earth divided by angle of inclination theta. ஓகே, இப்போ இதுதான் வந்து
டிஸ்டன்ஸ் பிட்வீன் மூணு அண்ட் எர்த்து கண்டுபிடிக்கிறது. அடுத்து இதே பேரலக்ஸ் மெத்தடை வச்சு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா, டயாமீட்டர் ஆஃப் த மூன் ஃப்ரம் த எர்த்து கண்டுபிடிக்கிறோம். டயாமீட்டர் ஆஃப் த மூன் ஃப்ரம் த எர்த்து கண்டுபிடிக்கிறோம். இப்போ நம்ம டயாமீட்டர் ஆஃப் த மூன் ஃப்ரம் த எர்த்து புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அது நோட்ஸ் கைடில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இப்போ இதை பாருங்கள், இந்த கிளிப்பை பாருங்கள். ஃபஸ்ட்டு டயக்ரத்தில் பார்த்தீங்கன்னா எர்த்து வந்து கிரவுண்டில், மூன் டாப். எர்த்தில் 2 பாயிண்ட்டை சூஸ் பண்ணி 3 ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், 3 வந்து டாப்பில் ஒரு ஸ்பெரிக்கலாக எடுத்துக்கிட்டு 2 பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறோம் ஏபி. அது 3 வந்து டாப் ஸ்கையில் நம்ம ஸ்பெரிக்கலாக நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம். ஆனால் எர்த்தில் ஒரு இடத்துல நிற்கிறோம். ப்ரீவியஸ் கேஸில் எர்த்தில் 2 இடத்துலேருந்து 3ல் ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணோம். அது டிஸ்டன்ஸ் பிட்வீன் மூணு அண்ட் எர்த். டயாமீட்டர் ஆஃப் த மூன் அப்படின்னு பார்க்கும்போது எர்த்தில் ஒரு இடத்துல டெலஸ்கோப்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ 2 எண்ட்ஸ், அந்த மூணுடைய டயாமீட்டருக்கு 2 எக்ஸ்ட்ரீம் எண்டை நம்ம என்ன பண்ணுறோம், ஏபின்னு கொடுத்துக்கிறோம். எர்த்தினுடைய சென்டரை ஒவ்வொன்று கொடுத்துக்கிறோம். அந்த எர்த்தினுடைய சென்டரில் டெலஸ்கோப் வச்சு போத் எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த மூனை ஃபோக்கஸ் பண்ணுறோம். இந்த போத் எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த மூனை நம்ம என்ன பாயிண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏபி அப்படிங்கிறது பாயிண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகே, அப்போ மேலே ஸ்பெரிக்கல் ஷேப்பில் ஒரு இது கிடச்சிது, 3 கிடச்சிது. அந்த 2 எண்ட்ஸ் ஏ அண்ட் பியை எர்த்தில் ஒரு இடத்துலேருந்தே ஃபோக்கஸ் பண்ணுறோம் டெலஸ்கோப் வச்சு. அப்போ இந்த ஏயை ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரு ஆங்கிள் கிடைக்கும் டெலஸ்கோப்பில். பிஏ ஃபோக்கஸ் ரைட் சைடு டெலஸ்கோப் ரொட்டேட் பண்ணி பிஏ ஃபோக்கஸ் பண்ணும்போது பி எக்ஸ்ட்ரீமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரு ரீடிங் கிடைக்கும். 2 ரீடிங்கும் டிஃப்ரென்ஸு தீட்டா. இப்போ தீட்டா தெரிஞ்சிருது, டயாமீட்டர் ஆஃப் த மூன் தான். இங்கேருந்து போய் டயாமீட்டர் ஆஃப் த மூணு மெஷர் பண்ண முடியாது. கேபிட்டல் டி டயாமீட்டர் ஆஃப் த மூணு எடுத்துக்கிறோம், அது தெரியாது. ஆனால் டிஸ்டன்ஸ் பிட்வீன் மூணு அண்ட் எர்த்து ப்ரீவியஸ் மெத்தடில் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் மூணு அண்ட் எர்த்து ஸ்மால் டி, என்ன சொல்கிறோம் நம்ம, ஸ்மால் டி. டிஸ்டன்ஸ் பிட்வீன் மூணு அண்ட் எர்த்து இங்கே ஸ்மால் டின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஸ்மால் டி வந்து ப்ரீவியஸ் மெத்தடில் கண்டுபிடிச்சிட்டோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் மூணு அண்ட் எர்த்து. ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனை டெலஸ்கோப்பை எர்த்தில் ஒரு இடத்துல இருந்து 3 எக்ஸ்ட்ரீம் எண்டில் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ தீட்டா தெரியுது, டி தெரியுது. அப்போ கேபிட்டல் டி தெரியுமா, கேபிட்டல் டி ஈக்குவல் டு டி இன்ட்டு தீட்டா. ஏன்னா ஆர்க் லென்த் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் டு என்ன, ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் டு என்ன, ரேடியஸ் வெக்டார். ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் டு ரேடியஸ் வெக்டார். அதுதான் வந்து என்ன சொல்லுவோம், த டயாமீட்டர் ஆஃப் த மூன் அப்படின்னு சொல்லுவோம். டயாமீட்டர் ஆஃப் த மூன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ இந்த அடுத்த மெத்தட் என்ன அப்படிங்கிற பார்த்தோம்னா ரேடார் மெத்தட். ரேடார் மெத்தட். இப்போ ரேடார் மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது எதுக்கு மோஸ்ட்லி யூஸ் ஆகுது? இப்போ ஒரு ஏரோப்ளேன் ஹைட் ஆகிடுது, அதை கண்டுபிடிக்கணும், அது யூஸ் ஆகும் ரேடார் மெத்தட். இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் மூணு அண்ட் எர்த்தே கொஞ்சம் சிக்னல் வழியாக வைஸாக பார்க்கணும்னா ரேடார் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரேடாருக்கு எக்ஸ்பான்ஷன் ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். ரேடியோ டிடெக்ஷன் அண்டு ரேஞ்சிங். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எர்த்தில் ஒரு ஸ்டேஷன் இருக்குது, அதில் ரேடார் இருக்குது, 3 இருக்குது. இப்போ எர்த்துலேருந்து ஒரு ஸ்டேஷன்லேருந்து ரேடார்லேருந்து சிக்னலை பாஸ் பண்ணுறோம் 3க்கு. அப்போ எர்த்து டு மூன் 3 எர்த்து. டிரான்ஸ்மிட்டர்லேருந்து ரிசீவர் போகும், ரிசீவர்லேருந்து டிரான்ஸ்மிட்டர் போகும். ஸோ டிரான்ஸ்மிட்டர்லேருந்து ரிசீவர் போகும், ரிசீவர்லேருந்து டிரான்ஸ்மிட்டருக்கு வரும் சிக்னல். இது என்ன டைம்னு கேல்குலேட் பண்ணிக்கோ. வாட்ஸ் த டைம் இன்டர்வல், டிரான்ஸ்மிட்டர் டு ரிசீவர், ரிசீவர் டு டிரான்ஸ்மிட்டர், வாட்ஸ் த டோட்டல் டைம். டோட்டல் டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வெலாசிட்டி ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பை டைம். ஆனால் இங்கே ஸ்பீடு வீன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் டு ரிசீவர் ஒன்று போகுது, ரிசீவர் டு டிரான்ஸ்மிட்டர் ஒன்று போகுது. அப்போ ஹவு மச் ஆஃப் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு 2D. வாட்ஸ் த டோட்டல் டைம் இன்டர்வல் T. ஓகே, அப்போ டோட்டல் டைம் இன்டர்வல் T, டோட்டல் டிஸ்டன்ஸ் 2D, வெலாசிட்டி வந்து டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ 2D/T. அப்போ 2D ஈக்குவல் டு VTனா D ஈக்குவல் டு VT/2. அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் மூணு அண்ட் எர்த்தை என்ன பண்ணலாம், ரேடார் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி V/T/2ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். திஸ் இஸ் த யூசேஜ் ஆஃப் ரேடார் மெத்தட் டு ஃபைண்ட் த எர்த் அண்டு மூன். சரி, நெக்ஸ்ட்டு கிளிப்பை பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு கிளிப்பை பார்த்தோம்னா டிடெக்ஷன் ஆஃப் ஏரோப்ளேன் அட் வாட் டிஸ்டன்ஸ். இந்த ரேடார் மெத்தட் ஒன்று யூஸ் வந்து ஒரு ஏரோப்ளேன் ஹைட் ஆகிடுது, அட் வாட் டிஸ்டன்ஸ் த பிளேன் இஸ் ஃப்ளையிங். அது பிளேன் வந்து ஃப்ளைட் வந்து அட் வாட் டிஸ்டன்ஸ் இட் இஸ் மூவிங், எந்த டிஸ்டன்ஸில் எர்த்துலேருந்து மூவ் ஆகுதுங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ரேடார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது வந்து எர்த் ஸ்டேஷன். இந்த எர்த் ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேன் வந்து ஃப்ளை ஆகிட்டுருக்கு. அந்த பிளேன் இப்படி மூவ் ஆகும்போது இந்த ரேடார் வந்து சிக்னலை பாஸ் பண்ணுது. அந்த சிக்னல் பாஸ் பண்ணி டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் வரும். ஓகே, டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர். இப்போ டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் போகிறது ஒரு டைம் வரும். அந்த கால்குலேஷனை ஒரு டிஜிட்டல் வாட்ச் வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். டிரான்ஸ்மிட்டர்லேருந்து ரிசீவருக்கு என்ன டைம் வந்து இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிற ஒரு டைம் இன்டர்வலை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஓகே,
அப்போ அந்த டைம் இன்டர்வலுக்கு ஒரு டிஜிட்டல் கிளாக் யூஸ் பண்ணுவோம். அந்த டிஜிட்டல் கிளாக் வச்சு இந்த டைம் கால்குலேட் பண்ணோம்னா, ஸோ இந்த டயத்தில் இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு. இந்த ஸ்பீடு வந்து ஸ்பீட் ஆஃப் த ரேடார் தெரியும் நமக்கு, ரேடார் சிக்னல். அந்த ரேடார் சிக்னலோட ஸ்பீடையும் டயத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ரேடார் சிக்னலுடைய வெலாசிட்டியும் அந்த டயத்தையும் என்ன டைமில் ரீச் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் டிஸ்டன்ஸ் தெரியும். அப்போ இந்த மாதிரி இந்த ஹைடிங் ஏரோப்ளேன், இந்த மாதிரி அட் வாட் டிஸ்டன்ஸ் பிளேன் இஸ் ஃப்ளையிங், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேடார் மெத்தட் வச்சு யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து த மெஷர்மெண்ட் ஆஃப் டிஸ்டன்சஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு கிளிப்பில் நம்ம பார்க்க போகிறது மாஸ் டைம். ஓகேங்களா? சரி, இப்போ